நீங்க என்ன அங்க பாத்துக்கிட்டு இருக்க வந்துட்டா சாரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் ஈவினிங். நாங்க இப்ப எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா மும்பை மட்டுங்கால இருக்க சாய் சுட்டா பார்க் தாங்க வந்திருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற பார்க்கல, இது வந்து சாய், அதாவது டீ குடிக்கிறவங்க எல்லா லவருக்கும் வந்து இதெல்லாம் ஒரு பார்னு சொல்லுவாங்க. அதாவது டீலயே ஒரு கஃபைன் இருக்கு, அதுல நம்ம ஹிஸ்டரி போக வேணாம். அப்புறம் என்ன நீங்க வந்த அது இந்த சாய் சுட்டா பார் எப்போ வந்து பாத்தீங்கன்னா 2016 அனுபவம் துபே வேற ஆனந்த் நாயக் இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சாய் சுட்டா பார். முடிவு பண்ணிட்டோம். ஆனா என்ன பண்ணலான்னு ஃபுட் வ்ளாக்ல என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க போதான் நம்ம வேலை தான் ஐடியா கொடுத்தா சாய் சுட்டா பார்னு. நாள் தொடங்குறது டீல இருந்துதான். அப்ப நம்ம டீல இருந்தே போவோம் அப்படின்னு ஒரு மாடர்ன் கடைக்கு கூப்பிட்டோம். ஆனா என்ன வித்தியாசம்னா நாங்க ஈவினிங் வந்திருக்கோம், ஒரு 9 மணிக்கு. ஜோக் இல்லையா? வாங்க இந்த சாய் சுட்டா பார்ல எத்தனை வகையான டீ அண்ட் எத்தனை வகையான காஃபி இருக்குன்னு பார்க்கலாம். ஏசியா இருக்குதா? அதாவது முறையா டீ கடையில ஏசியை பாத்திருக்கீங்களா? இந்த சாய் சுட்டா பார்ல இருக்குங்க. எனக்கு இன்னொரு ரீல் பார் மாதிரியே இருக்கேன். ஏசி இல்லையா இருக்கு பாரு, டேபிள் ஃபேன் தான் இருக்கு. மட்டிக்கினாரு ஒருத்தரி வர காப்பாத்தணும் கத்திரி வர A few inches later. இவ்வளவு நல்ல ஒரு செட்டப்போட நீங்க 15 rupeesக்கு டீ குடிக்கலாம். உங்க ஆளு கூட பேசணும், இல்ல ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், தனியா ஃபீல் பண்ணா இங்க வந்து நீங்க டீ குடிச்சு பேசலாம். பாட்டுக்கு ஓடுறா ஓலு ஓத்தான். மொத்தம் வந்து சாய், காஃபி, கோல்டு காஃபி, மில்க் ஷேக், ஃப்ராப்பே, ஐஸ் கிரஷரா குறைஞ்சது ஒரு 20-30 வகையான டீ இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பூரா இவ்வளவு வகை டீயே ட்ரை பண்ண போறோம் அண்ணனோட ஸ்பான்சர்ல. அண்ணன் இவ்வளவு பண்றோமா? 2 பேரும் எனக்கு அண்ணன் அண்ணன். சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் எமக்கு சூட்டினார். ஒரு டீ கரெக்டா பண்ணிட்டு உனக்கு மட்டும் கொண்டாந்து இருக்கேன். டீலே ரோஸ் டீ, இஞ்சி டீ இதெல்லாம் நார்மலா இருக்கும். ரோஸ் டீ டிஃபரெண்ட், பைனாப்பிள் டீன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் நான் ஆர்டர் பண்ண போறேன். உங்களுக்கு 2 பேருக்கு என்ன டிஃபரெண்டா இருக்கும்? எனக்கு வந்து நான் ஸ்ட்ராபெரி டீ, ஸ்ட்ராபெரி டீ உண்மைக்கு இருக்கு. நீங்க காமெடிக்கு சொல்ற நண்பர் இல்ல, பாருங்க ஸ்ட்ராபெரி டீன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ஷேக் ஆர்டர் பண்ணுங்க. டீ கடை வந்து டீ ஆர்டர் பண்ணாம எனக்கு பைனாப்பிள் டீ, உங்களுக்கு எனக்கு எங்க இருக்கு படிச்சவனா இருப்பான் போல. நான் வந்து A few inches later. டைரி மில்க் ஷேக் குடிச்சதே இல்ல. டைரி மில்க் வைக்க வேண்டி பார்த்தது இல்ல. ரொம்ப டிஃபரெண்டா ஆர்டர் பண்ணிருக்கேன். இவன் டிஃபரெண்டா சொன்னா நானும் சொன்னேன் பதிலா. போனீங்க வெறுமையோட வரைக்கும் டீங்க என்ன வெறும் ஒரு டீயா? இதுக்காக எவ்வளவு நேரம்? என்ன இவ்வளவு ஐட்டமா? இவ்வளவு ஐட்டம் இருக்கு. எதுல இருந்து தாட்டலாம்? நீங்களே வயசுல மூத்தவர் நீங்க தான், நீங்களே சொல்லுங்க. வெளியிருந்து தாட்டலாம். வெளியிருந்து ஓகே வாங்க. நல்லா கண்டதா இருக்கு. தனக்கு கொடுக்கப்பட்ட உணவில் நஞ்சு கலந்திருப்பதை போதி தர்மன் அறிந்து கொள்கிறார். 1.5 மணி நேரம் நல்லா இருக்கு. கோல்டு காஃபிக்கு வித்தவுட் ஐஸ் எப்படி இருப்பாங்க? நல்லா இருக்கு. இந்த வெத்தலையில பாக்க போட்டு சூப்பர் மாதிரி இருக்கா? நண்பர்களே, நீங்க நம்ப மாட்டீங்க, டேஸ்ட் அப்படியே இருக்கு. நான் தான் ஆர்டர் பண்ணேன். இல்ல அவங்க யாராவது கொடுப்போம். இஷ்டப்பட்டு நான் தான் ஆர்டர் பண்ணேன். நல்லா இல்ல. ஏன்னா வெறும் டீல அந்த சாக்லேட் போட்டு கலக்கிருக்காங்க. அது சத்தியமா நல்லா இல்ல. காஃபிட்டும் போடலையாப்போ தெரியல. இவன் குடிச்சு பார்த்து சொல்லுவான் கசக்குது. ஏன்னா நம்ம மட்டும் குடிச்சு போன அவங்களும் கொடுங்க. அதான வழி என்ன தெரியும். கொடுங்க. சாக்லேட்டா? ஆமா, ஏதோ டிஃபரெண்டா இருக்கு. சாக்லேட் சாய் அப்படின்னு சொல்லிட்டேன். சரக்கு குடிச்ச மாதிரி குடித்தாங்க. இது வந்து கிட்கேட்டா? இது அது என்ன டீ கொட்டையா? பாத்திருக்கியா? அதுல ஒரு டாம் வந்து ஒரு சாப்பிடுறோம்ல, அந்த நட் போட்டு கோல்ட் காஃபி.
இது சாக்லேட் காஃபி வித் ஐஸ்கிரீம். அங்க எதுக்கு வந்தோம் பாத்தீங்கன்னா இங்க இன்னுமே டிஃபரெண்டான சாய் சுட்டா பாருங்க, இன்னும் டிஃபரெண்ட் ரொம்ப வெரைட்டியான டீ காஃபிலாம் உண்டு. ஆனா இந்த பிரான்ச்ல வந்து கிடைக்கல எதுவுமே எங்களுக்கு. அதுவும் நாங்க க்ளோசிங் டைம் வந்துருக்கோம். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதாவது நிறைய வெரைட்டிகள் இருக்கு இந்த பிரான்ச்ல இல்ல. இங்க மும்பைலயே நிறைய பிரான்சஸ் இருக்கு. அங்க எப்படின்னா ஓட்கா டாயா இன்னும் நிறைய வெரைட்டியா, அதாவது ஆல்கஹால் சொல்லிட்டீங்க, ஆல்கஹால் கிடைக்கும். அந்த அளவுக்கு சாய் சுட்டா பார் ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப வெரைட்டியான சாய் டீ எல்லாம் கிடைக்கும். வரும்போது நான் தான் பேசுவேன் அப்படின்னு வச்சான். நம்ம வந்து இந்த ஐடியோ ஐஸ்கிரீம் காஃபியோ குடிச்சாலும் நம்ம அந்த ஒரு சின்ன சாய் கடை நின்று டீ அடிக்கிற சுகம் தான் தனி. இது அவ்வளவு காசு கொஞ்சம் வாங்கிக்கோங்க. என்னங்க ஒரு இடத்துக்கு வந்துருக்கோம், என்னங்க அதே லோக்கல் கடையை பத்தி லோக்கல் கடை அந்த காலையில் நாளை காலையில் அங்கே வந்து பிடிப்பா இங்கே வருவ. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மக்களே, இந்த சாய் சுட்டா பார் பாத்தீங்கன்னா 2016 அனுதீப் டூபே அண்ட் ஆனந்த் நாயக் 2 பேரும் சேர்ந்து ஒரு என்டர்பிரனர், அவங்க 2 பேரும் வந்து என்டர்பிரனர், அதாவது ஓனா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இந்த சாய் சுட்டா பாரை வந்து மட்டும்தான் மும்பைல வந்து ஒரு பிரான்ச்சா ஓபன் பண்ணிருக்காங்க. இது மொத்தம் எத்தனை இடத்துல பிரான்ச் இருக்குன்னு அவங்க டீட்டெயிலா வந்து ஓபன் பண்ணாங்க. வாய்ப்பு இருக்குங்க. தெரியலன்னு சொல்லி தெரியல வார்த்தை வாங்கி வராதா, வாய்ப்புகள் இருக்குமா? ஏதோ அவங்க ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்காங்க நம்ம மும்பைல. எங்களுக்கு தெரிஞ்சனால மட்டும்தான் மும்பைல ஒரு பிரான்ச் இருக்கு. இன்னும் எத்தனை பிரான்ச் எங்க இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு விரைவா வீடியோல வந்து சொல்றேன். நெக்ஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க மக்களே. அதாவது நாங்க என்னதான் சொன்னாலும் நீங்க வந்து குடிப்பீங்கன்னு தெரியல. அதனால இங்க ஒரு பிரான்ச் இருக்கு. வந்தீங்கன்னா மட்டும்தான் மும்பை. நீங்க மும்பை வந்தீங்கன்னா மட்டும்தான் இருப்பாங்க. மட்டும்தான் ஈஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் போயிடாதீங்க. தானேயே ஒரு பிரான்ச் இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி அங்க நான் விசிட் பண்ணிருக்கேன். பட் இப்ப அந்த பிரான்ச் இருக்கான்னு நீங்க எந்த விசிட் பண்ணீங்க? 2 வருஷம் 2 வருஷம் முன்னாடி. 2 வருஷம் முன்னாடி லாக்டவுன் இருக்கு. லாக்டவுன் பீரியட்ல வந்து எந்த கடை இருக்கும் இல்லாம சொல்ல முடியாது. பட் இப்ப இங்க கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் உங்களுக்கு. 2 இயர்ஸ் பிஃபோர் வேணும் அப்படின்னா நீங்க 2 இயர்ஸ் ஆஃப்டர் வந்தீங்கன்னா இந்த கடை இருக்குன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியா வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வியாபாரம் எப்பவுமே நாங்க வரும்போது இல்லன்னா நீ எதுக்கு பண்ற? நம்ம குடிச்ச டேஸ்ட் அண்ட் இந்த டாக்டர் வந்து நான் உங்கள்ட்ட சொல்லுங்க எப்படி இருக்குங்க. நாங்க யாரும் சாப்பிடல, இவன் தான் சாப்பிட்டான். அதாவது நல்லாதான் இருந்துச்சு. பட் என்னன்னா அவங்க கொடுத்த எல்லா ஷேக்குமே ஒரே மாதிரி. சோ गाइस அப்புறம் வீட்டுக்கு தான் அடுத்து வந்து நம்ம இன்னுமே டிஃபரெண்டா இன்னைக்கு ஏதோ லைட்டா மிஸ் ஆயிடுச்சு. இன்னும் வெரைட்டியா நம்ம டீ பாத்துக்கலாம். பட் கிடைக்கலாம் நம்ம கொஞ்சம் லேட்டா வந்ததுல அதுவே ஐடியா சொன்னாங்க. பக்கத்துல லோக்கல்ல போய் குடிச்சிட்டு கொஞ்சம் வடமா குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் படுத்துடலாம் அப்படின்னா யாரும் கேட்கல. பேச இன்னைக்கு டைம் 11 மணி நேரம் மணி வெயிட் அண்ட் நல்லா குடி குடி குடிச்சிட்டு மணி டைம் சொன்னேன். அந்த மணி சொன்னேன் குடிக்க காசு நான் கொடுக்க கீழே போய் நானும் கொடுக்குறேன். ஆரம்பத்துல என்ன சொல்லுவாருன்னா அடுத்த பிளாக இன்னுமே பெட்டரா பண்ணுவோம். இன்னும் டிஃபரெண்டா உங்களுக்கு இன்னும் நிறைய புடிச்சு இன்னும் மும்பைல டோட்டல் மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மும்பை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இன்னும் நிறைய இந்தியாலே நிறைய ஸ்டேட்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சோ ஸ்டே டியூன்.